ஹாய் everyone, ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சில சிலபஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல ஆப்டிடியூட் ரீசனிங்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 25 மார்க்ஸ், இதுல ஆப்டிடியூட்க்கு 15 மார்க்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 10 மார்க்ஸ், டோட்டலா 25 மார்க்ஸ். இதுல ஆப்டிடியூட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ், அடுத்து பாத்தீங்கன்னா HCF, அடுத்து பாத்தீங்கன்னா LCM, அடுத்து பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏரியா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வால்யூம், அடுத்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். இதுல ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி சம் டாபிக் எல்லாம் கொடுக்கல. பட் ஆனா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல கேட்பாங்க. அதாவது ஒரு சன் ஒரு ஃபாதரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 5:7, அப்போ அவங்க ஏஜ் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணாவே ஓரளவுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சியில ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த செக்ஷன் பாத்தீங்கன்னா மேக்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ், அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரீசனிங்க்கு டிஎன்பிஎஸ்சியில் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் பார்த்தோம்னா ரீசனிங். இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா தேவையில்ல, ஃபார்முலா மக்கப் பண்ண தேவையில்ல. அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல திங்க் பண்ணமாவே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லாஜிக்கல் ரீசனிங், அடுத்தது பார்த்தீங்கன்னா பசில்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா டைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ரீசனிங். விஷுவல் ரீசனிங்னா ஒரு பிக்சரோ இமேஜோ கொடுத்துட்டு அடுத்த இமேஜ் என்ன வரும் அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக் ரீசனிங். ஆல்பா நியூமரிக் ரீசனிங்னா இப்போ 1 2 3 ஸ்பெஷல் கேரக்டர் ABCD அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ்னா இப்போ 1, 3, 7, 9 அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுல பிட்வீன்ல ஏதோ ஒரு நம்பர் விடுபட்டு கொடுத்துட்டு அடுத்து விடுபட்ட நம்பர் என்ன வரும்னு கேட்பாங்க. அது பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரீசனிங் பிளஸ் ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன்.